சாம்பார் சாதம் அப்படி சாம்பார் சாதமா? இது தேன் மாதிரி ஊத்துறா நெய். இருக்கு பாரு, ஆசம் ராதா. அப்படியே அந்த திராட்சை, இஞ்சி, மாதுளம்பழம் எல்லாத்தையும் தட்டி கிட்டி போட்டு திராட்சை இருக்கும் பாரு. எதுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு பிராண்டிங் பண்ணிக்கிறீங்க நீ? பொட்டாசி விரதம்டா. ஓகே, புரோட்டாசி ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை தேடி நான் எதுவுமே இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல. அதுக்கான முதல் வீடியோ தான் இது. எப்படி நம்ம இஃப்தார் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி இந்த முறை புரோட்டாசிக்கு ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் புரோட்டாசிக்காக நான் வீடியோ பண்ணதே கிடையாது. நிறைய நான்வெஜ் வீடியோஸ் தானே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெஜ் வீடியோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நிச்சயமா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. பல்லு அதை பாருங்க. வேலூர்ல எந்தெந்த புரோட்டாசி ஸ்பெஷல் மெனுவை போய் நான் ட்ரை பண்ண போறேங்கிறது இதுக்கு அடுத்து நிறைய வீடியோஸா வரும். எத்தனை வீடியோஸ்ன்றது என்னால் அஷூரன்ட்டா சொல்ல முடியாது. முதல் வீடியோ நான் வந்து எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேட்டிருந்தேன். சத்வாச்சாரி காந்தி நகர்ல இருக்குது. என் பின்னாடி இருக்குல்ல ஆனந்தம். ஸோ இவங்க கிட்ட கேட்டப்போ இவங்க வந்து அரௌண்ட் 200 or 220 அந்த ப்ரைஸ்ல ஒரு புரோட்டாசி ஸ்பெஷல் மீல் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. அதை ட்ரை பண்ண போறேன். இன்னொரு பின்குறிப்பு என்னன்னா, இந்த புரோட்டாசி ஸ்பெஷல் மெனு ஆனந்தம்ல சாட்டர்டே மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். சாட்டர்டே ஸ்பெஷல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எப்படி இருக்குன்றதை சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். வேலூர்லேருந்து சத்வாச்சாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஆனந்தம் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வேலூர் வர ரூட்டில் வள்ளலார் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் கட் ஆகும். அங்கேருந்து சர்வீஸ் ரோட் நிறைய சொல்கிற மாதிரி இருக்குல்ல. லெட் மீ மேக் இட் சிம்பிள். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய கூகுள் மேப்ஸ் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் செக் இட் அவுட். அது உங்களுக்கு டைரக்ஷன்ஸை கொடுக்கும். நீங்கள் அதுபடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்தம் ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த புரோட்டாசி ஸ்பெஷல் வீடியோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் எடுக்க போகிறேன். ஒரு புரோட்டாசி ஸ்பெஷல் வெஜ் மீல். ஓகேவா? இவங்க கிட்ட வந்து நார்மலாக மீல்ஸ் இருக்குது. 125 பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் மீல்ஸும் இருக்குது. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த நார்மல் மீலாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் மீலாக இருந்தாலும் சரி, அது அன்லிமிட்டெட் ஃபுட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக வந்து இந்த மீல் நான் ட்ரை பண்ண போகிறல, புரோட்டாசி ஸ்பெஷல் மீல். இது வந்து சாட்டர்டே மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் 230. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனந்தம் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். வடை முதற்கொண்டு ஒரு ப்ராப்பர் புரோட்டாசி மெனு. ஓகேவா? ஸோ இது எல்லா ஐட்டமுமே நீங்கள் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ரீஃபில் ஆகிறதுக்கு இருக்கும். நான் ரைஸ் வச்சுருங்க, நான் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? அவர் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் இருக்குது, 2 துவையல் இருக்குது, பொடி இருக்குது. நீங்கள் வைங்க. காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம், ஸ்வீட் வந்து லட்டு தனியாக இருக்குது, நெய் கொடுத்துட்டாங்க, ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. புரோட்டாசி ஸ்பெஷல் துளசி தீர்த்தம் அது முதற்கொண்டு ஒரு ப்ராப்பர் புரோட்டாசி மெனு. எனக்கு அந்த சந்தான காமெடி தான் ஞாபகம் இருக்கு. துளசி தீர்த்தம். ஓகே, ஸோ ஒன்று எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அதுவே ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அதுலேயே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது ஒன்று வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். முள்ளங்கி சாம்பார். நான் அதுதான் கேட்டிருந்தேன். இப்போ இது வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ்னு சொல்கிறீங்களே, எது கேட்டாலுமே நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? அப்பளமா இல்லை ஸ்வீட்டோனா நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஆஹா, சூப்பராக இருக்கு. ஒரு ஷார்ப் நோட் இருக்கிற ஒரு சாம்பார் சூப்பராக இருக்கு. ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல நெய் பொடியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கணும். தப்பு இல்லைல்ல? இப்போ ஆரம்பிச்சிருவோம். பொடி,
மணல் மணலாய் நெய் இருக்கு. நெய் வாசம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காசு இருந்தால் அது அப்படியே இழுக்கும். ஆஹா, இந்த நெய் பொடி சாதம் வந்து எவ்வளோ நான்வெஜ் டிஷ் இருந்தாலும் இது அது எல்லாத்தையும் பீட் பண்ணிடும். வா, பா, பொடி வந்து நம்ம வெளில வாங்குறதுல நம்மளே செய்கிறது தான். சூப்பராக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண பொடி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சாம்பார் சூப்பராக இருக்குது. நீங்கள் பொடி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பொடி நெய் போட்டு ஆரம்பித்து அதில் சாம்பார் போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலையில் ஆல்ரெடி நெய் இருக்குமா, அது அப்படியே எலிவேட் ஆகும். நான் வந்து அடுத்து காரக்குழம்பு ஆர் வத்த குழம்பு வாட் எவர் இட் இஸ், காரக்குழம்பு தான், கத்திரிக்காய் தேங்காய் வேறு அரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த புரோட்டாசி ஸ்பெஷல் மெனு சாட்டர்டே மட்டும் தான் அவைலபிள். ஸோ ஓவராலாக ஒரு 4லேருந்து 5 சாட்டர்டே தான் கிடைக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அது அந்த அரைச்சி விட்டுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தாலும் அந்த புளிப்பு ஒரு கரெக்டான டிங் அடிக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்து எதை ட்ரை பண்ணலாம்? பீட்ரூட், டிபிக்கல் பீட்ரூட். அதுக்கு அடுத்து தான் வேறு என்னமோ சொன்னார், துவையல் வந்து கீரை துவையல். இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சூப்பராக இருக்கும் இது. அடுத்ததாக அவரைக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கூட்டு, கீரை கூட்டு, அப்புறம் அவரைக்காய் கூட்டு. கூட்டு சூப்பராக இருக்கு. நான் பெருசாக பீட்ரூட்டோ கேரட்டோ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும். வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கீரை சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாடு போட்டு சாப்பாடு கூட சாப்பிடலாம். கீரை கூட்டு கேட்டு சாப்பிடுங்க. அடுத்ததாக ரசம். வாவ், ரசம் பர்ஃபெக்ட். பருப்பு வடை. சூப்பராக இருக்கும். அந்த இட்லியோட சட்னி கூட்டெல்லாம் இது பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கு வடை. பயங்கர இம்ப்ரெசிவா இல்லைனாலும் நல்ல ரசம். ரசம் வந்து உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வடை சாப்பிட்றதுனால நான் நினைக்கிறேன், அதனால எனக்கு அது டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகலை. அடுத்ததாக ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய். பா, இது இவங்களே செய்கிற ஊறுகாய் தான். பயங்கரமாக இருக்கு. புதினா சாதம். சிம்பிள் அண்ட் குட். நல்லா இருக்கு. அந்த நட்ஸ் எல்லாம் சூப்பராக உள்ள அந்த பருப்பு இருக்கும்ல, உளுந்து பருப்பு, கடலை பருப்புலாம் சட்டுலாக இருக்குது புதினா சாதம். மோர் வந்து சாப்பாடுக்கு நல்லா திக்காக இருக்குது, குடிக்கிறதில்ல. ஆஹா, சூப்பராக இருக்குங்க மோர். மோர் சூப்பராக இருக்கு. ஸ்வீட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மேபி நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அடுத்து ப்ரோட்டீன். இது மூக்கடலையில் தேங்காயெல்லாம் போட்டிருக்கா? ஆமாம், ஏன்? இது ஒரு மாதிரி முட்டை பொடி மாசோட டேஸ்ட்டு கொடுக்குது. ஆமாம், முட்டை பொடி மாசோட டேஸ்ட் இருக்கும்ல ஒரு மாதிரி.
ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன்ல. ஆமாம், ஃபைனலி பாயாசம். பாயாசம் சிம்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய சேமியாலாம் இல்லை, வெறும் ஜவ்வரிசி. பட் தே நேல்ட் இட். நல்லாயிருக்கு. ஃபைனலாக முடிக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். எஸ் யுவர் ஆனர், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. எதுடா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குது, நெய்யும் பொடியும் சூப்பராக இருக்குது. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? புதினாவும் செம்மையாக இருக்குது. வடை சூப்பராக இருக்குது. ஐ எம் கன்வின்ஸ்ட் வித் திஸ் 230. ஏன்னா எல்லாமே அன்லிமிட்டட். நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு திருப்பி திருப்பி ரீஃபில் ஆகும். அந்த விதத்தில் ஆல் குட். இந்த மீலில் ஐஸ்கிரீமும் ஒரு ப்ராடக்டாக முடியும் அப்படின்னு சொல்லி லேட்டாக தான் வச்சாங்க. ஐஸ்கிரீம்க்கெல்லாம் டேஸ்ட்டு சொல்லணுமா என்ன? ஆனந்தம் ரெஸ்டாரண்ட்டுடைய புரோட்டாசி ஸ்பெஷல் மெனு ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ஹைலைட் என்னென்னா அதில் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 20க்கு மேலான ஐட்டம்ஸ் இருந்தது இல்லையா. எனக்கு ஓவராலாக இது ஒரு சூப்பரான மெனு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆனந்தம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் இந்த புரோட்டாசி முடியறதுக்குள்ளே நான் வேலூரில் வேறு எங்கே போய் வீடியோ போடணும், எந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கூட அவங்களுடைய புரோட்டாசி ஸ்பெஷல் மெனுவை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.